ஹாய், குட் மார்னிங். தமிழ் எப்படி 95+ இருக்கிறதுன்னு பார்க்கலாம். வந்துட்டு புக்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்ஸ்ன்னு பார்க்குறப்ப வந்துட்டு 6th-லேருந்து 12th வரல இருக்கக்கூடிய நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கு, இது இல்லாமல் 11th 12th இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் புக்கு, இது எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்துட்டு புக் வைஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 6th 7th 8th அதுக்கப்புறம் வந்துட்டு 11th 12th இந்த மாதிரி படிங்க. அப்படி படிக்கிறப்ப வந்துட்டு சிலபஸ் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நோட்டில் வந்துட்டு நீங்கள் படிச்சதை வந்துட்டு மார்க் பண்ணிட்டே வாங்க. எப்படின்னா இப்போ நான் வந்து சிலதை வந்துட்டு நோட்டில் நோட் பண்ணியிருக்கேன், சிலதை வந்துட்டு சிலபஸில் நோட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எட்டுத்தொகை நூல்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது வந்துட்டு ஒரு நூல் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. இப்படியே வந்துட்டு 7th 8th 9th சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்துட்டே வாங்க. அது எங்கே இருக்கோ அந்த நூலை வந்துட்டு இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி படிக்க படிக்க நீங்கள் சிலபஸ்ல நீங்கள் எந்த டாபிக் படிக்கலாங்கிறத வந்துட்டு உங்களால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கம்பராமாயணம் பார்த்தீங்கன்னா 8th ஓல்டில் இருக்கு, 10th ஓல்டில் இருக்கு. ராவண காவியம் வந்துட்டு 10th நியூ புக்ல இருக்கு. அதே மாதிரி பெரிய புராணம் 10th ஓல்டு. கலிங்கத்து பரணி வந்துட்டு 8th நியூ புக்ல இருக்கு, 9th ஓல்டு புக்கு, 11th ஓல்டு புக்ல இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு பாஞ்சாலி சபதம் 9th ஓல்டு புக்கு, சீர்பாட்டு வந்துட்டு 11th ஓல்டு புக்கு. இரட்டுற மொழிதன் பார்க்குறப்ப வந்துட்டு 7th ஓல்டு புக்லேயே இருக்கு, நியூ புக்லேயே இருக்கு. அதே மாதிரி அழகிய சொக்கநாதர் அப்படின்னு பார்க்குறப்ப வந்துட்டு 6th ஓல்டு புக்லேயே இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி படிக்க படிக்க நீங்கள் சிலபஸில் வந்துட்டு ஏதாவது டாபிக் வந்துட்டு விட்டுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி சிலது வந்துட்டு படிக்கிறப்ப வந்துட்டு மறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பாரதியார், பாரதிதாசன் இவங்களோட நூட்கள், கூற்றுக்கள், பாடல்கள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தெளிவாக படிச்சிருப்போம், இருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு தடுமாற்றமாக இருக்கும். அதே மாதிரி மறைமலை அடிகள், பரிதிமார் கலைஞர், தேவநேய பாவனர், இந்த 3 இதையுமே வந்துட்டு நீங்க தெளிவா நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு இது முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு டெஸ்ட் போட்டு பாருங்க. ஏன்னா டெஸ்ட் மட்டும்தான் அது போட போட நம்ம வந்துட்டு எவ்வளவு படிச்சு உள்வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்துட்டு 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டெஸ்ட்டை வந்துட்டு போட்டு பாருங்க. நிறைய வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு டெஸ்ட் இருக்கு. இல்ல உங்களுக்கு எது வந்துட்டு ஈஸியா இருக்கோ ஃபாலோ பண்றதுக்கு அதை வந்துட்டு நீங்க கண்டினியூவா 6th-லேருந்து 12th வரையிலுமே வந்துட்டு நீங்க டெஸ்ட் போட்டு பாருங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு படிக்கிறப்ப ஈஸியாவே வந்துட்டு நம்ம 95+ வந்துட்டு ஈஸியா வந்துட்டு போடலாம்.